வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, ஹார்வர்ட் மார்க்ஸ் அப்படின்றவரோட ஒரு 6 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. பிளஸ் இவர் வந்து ஒரு டாப் இன்வெஸ்டர்ஸ்ல இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கிறதுக்குன்னே வாரன் பஃபெட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இவரோட மெயின் டேலண்ட் என்னன்னா, அதாவது இவர் வந்து ஃபியூச்சர்லாம் ப்ரெடிக்ட் பண்றது அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண மாட்டாரு. ஆனா இந்த டைம்ல எப்படி இருக்கு மார்க்கெட், சைக்கிளிக் நேச்சர் ஆஃப் த மார்க்கெட் சொல்லுவாங்க. அதை வந்து இவர் வந்து அட்டகாசமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லா மார்க்கெட் எப்பெல்லாம் கிராஸ் ஆச்சோ அப்பெல்லாம் இவர் வந்து அதை ஃபீல் பண்ணி செஞ்சிருக்காரு. ஸோ அவருடைய ஒரு 6 முக்கியமான அறிவுரையை தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ரொம்ப பிகினரா இருக்கிறீங்க, இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கரெக்டான டைம்ல இருக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் என்னோட டைம்லலாம் வந்து அவ்வளோவா எனக்கு கிடைக்கல. ஸோ நம்மளே அடிபட்டு கற்றுக்கிட்டு புக்குலாம் படித்து அப்படி தான் இந்த நாலேஜெல்லாம் கேதர் பண்ணணும். இப்போ வந்து இந்த மாதிரி நாலேஜெலாம் எக்கச்சக்கமாக உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் என்டர் ஆகுங்க. எடுத்தோம் கவுத்தம் சொல்லி போய் பண்ணாதீங்க. வாங்க வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். நான் உங்கள் சுந்தர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மார்க்கெட்டை வந்து அதாவது ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் ப்ரெடிக்டிங் தி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்போ எப்படி இருக்க கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், உங்களோட முக்கால்வாசி ப்ராப்ளங்கள் சால்வ் ஆயிட்டுன்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வீடு வாங்க போறீங்க. வீடு வாங்குறதுக்கு போற இடத்துல இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து நிறைய கிராக் ஆகிட்டு இருக்கு ஃபவுண்டேஷன்ஸ். இப்போ வந்து இதை பார்த்துட்டு ஓகே இந்த வீடை வாங்கணும்னா எத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீடு வந்து இடியும் அப்படின்னு நினைப்பீங்களா, இல்ல வீடு வாங்குறதை கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி தான் மார்க்கெட்டும். நீங்க வந்து இப்போ ஒரு கம்பெனியை வாங்க போறீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தவிர்த்து எத்தனை நாள் இது போகும், இது எவ்வளவு நாள் ப்ராஃபிட் தரும், எவ்வளவு நாள் கழிச்சு இது வந்து கீழே விழுகும் அப்படின்னு யோசிக்க கூடாதுன்றாரு. ஸோ இந்த ஏரியால தான் இவர் வந்து ஹார்வர்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன். அவருக்கு வந்து கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டோட நேச்சர் அவருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதை வச்சுதான் அவர் வந்து ஒவ்வொரு டைம்லயும் வந்து அவர்னால மார்க்கெட்டே வந்து என்ன சொல்றது, எல்லாரும் ஒரு நினைச்சு இருக்கும்போது இவர் வந்து அதுல பயங்கரமா பாசிட்டிவா சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்தார். இந்த கோவிட்-19 கிராஸ் அப்ப கூட 2020 வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமான கிராஸ் ஆகும், திரும்ப வந்து எந்திரிக்காது, பல வருஷம் ஆகும்னு நினைச்சப்ப கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து அவர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாரு. அவர் மட்டும் இல்ல, நிறைய விவரம் தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த டைம்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க மார்க்கெட் உள்ளதை பார்த்து பயப்படாம. ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ அந்த சமயத்துல மார்க்கெட் ஒருத்தர் அந்த கம்பெனி வந்து சர்வைவ் ஆகுமா அப்படின்னு பார்க்கணுமே தவிர்த்து ஃபியூச்சர்ல என்ன ஆகுன்றதை நம்ம அவாய்ட் பண்றாரு. செகண்ட் பாயிண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது கஷ்டம். இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே உரியான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. உங்களோட லைஃப்ல எல்லாத்துக்கும் இது அப்ளை பண்ணலாம். அதாவது பெஸ்ட் டைம் டு ஆக்ட் இஸ் வென் அதர்ஸ் ஆர் பேனிக்கிங். அதாவது எப்போ வந்து இன்னொருத்தன் பயப்படுறானோ அப்பதான் நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்றாரு. இந்த 2008 குளோபல் பினான்சியல் கிராஷ் நடந்தப்ப ரியல் எஸ்டேட்டே அடி வாங்குச்சு, பயங்கரமா அடி வாங்குச்சு. அப்ப ஹார்வர்ட் மார்க்ஸ் அவங்க டீம் வந்து பயங்கரமா இது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு போய் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஈவன் நானே நேரில் பார்த்திருக்கேன், அதாவது அனுபவப்பட்டிருக்கேன். அதாவது 2008 சமயத்துல பெங்களூர்ல இருந்தப்ப இந்த மாரத்தளி இந்த மாதிரி ஏரியால அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விலை போகாம யாரும் வாங்க ரெடி ஆகாம அது பாடு கட்டி போட்டு அப்படியே கிடந்துச்சு. நிறைய பேர் ரொம்ப சீப்பான ரேட் வாங்கினாங்க. 15 லட்சம் 16 லட்சம் 18 லட்சம் அப்படின்னு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் பிளாட்ஸை வந்து வாங்கினாங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஹிஸ்டரியில் என்னாச்சுன்னு, எப்படி growth இப்ப அவர் நிலைமைலாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரிதான் இப்ப அதே மாதிரி நீங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, கார்ல போயிட்டு இருக்கீங்க, பயங்கரமான டிராபிக், மழை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி லேன் இங்கேயும் அங்கேயும் மாறிட்டு இருப்பாங்க, இல்ல ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பாங்க. ரிலாக்ஸ்டா அந்த ஜேர்னியை வந்து நம்ம போக போறது இடம் தெரியும், இந்த இடம் தான் தெரியும், அமர நிதானமா அவன் போறானோ அவன் வந்து பீஸ்ஃபுல்லா போய் சேருவான், எந்த பிரச்சனையும் இல்லாம போய் சேருவான். இந்த அவசரமா போனவன் வந்து டென்ஷன்ல பிபி தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால மற்றவங்க பேனிக் ஆகிறாங்க, அவன் பாட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் ரோடுக்கு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா நம்ம ரிலாக்ஸ்டா போகலாம். கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி மற்றவங்க பேனிக் ஆகும்போது நம்ம கண்டுக்காம நம்ம ரிலாக்ஸ்டா அந்த சிச்சுவேஷன் தகுந்தாப்புல இருக்கணும். மூணாவது பாயிண்ட் என்னன்னா வேல்யூவேஷன் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பொருள் நம்ம வாங்குறோம்னா நமக்கு எவ்வளவு அதுக்கு வேல்யூவேஷன், அதாவது நம்ம பணம் கொடுக்கணும்னா இது நமக்கு ஒர்த்தா அப்படின்னு நமக்கு தெரியணும். போய் சும்மா 5 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரக்கூடாது. உங்ககிட்ட காசு பணம் நிறைய இருக்கலாம், நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா
நீங்க அதை ஒர்த்து தெரியாம ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா நீங்க ஒரு முட்டாள் தான். 5 ரூபா பொருளை போய் 10 ரூபான்னு கொடுத்து வாங்கினீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் நீங்க ஒரு முட்டாள். சோ அதுதான் அவர் சொல்றாரு. வேல்யூவேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த .com பபுள் நடந்தப்ப பாத்தீங்கன்னா எல்லா டெக் கம்பெனின்னு சொல்லி வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிடுவான். .com ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவான். கேட்டா நான் டெக் கம்பெனின்னு சொல்லி சொல்லுவான். அது நாஸ்டாக்லயும் வந்துடும். 14 கம்பெனிக்கு ஒரு growth இருக்காது, ஒரு ஃபினான்ஸ் இருக்காது, ஒண்ணுமே கேஷ் ஃப்ளோ எதுவுமே இருக்காது. கொஞ்ச நாள்ல அடி வாங்கி க்ளோஸ் பண்ணான். அதுல ஃபேமஸ் கம்பெனி pets.com ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான். அதுதான் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பில்டப் பண்ணி என்னென்னமோ பண்ணி எக்கச்சக்கமா செலவு பண்ணி என்னமோ பண்ணானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கம்பெனி பேங்க்ரப்ட் ஆச்சு. இன்னும் நம்ம இந்தியாவே எடுத்துட்டோம்னா 2008 சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் செம ஃபேமஸ் கம்பெனி. அதாவது அது ஒரு ட்ரஸ்டபிள் கம்பெனியா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அந்த கம்பெனி பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சூப்பரா வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப ஸ்டாக் பிரைஸ் எங்கேயோ போச்சு. ஆனா 2009 தான் அதோட சாயம் வெளுக்க ஆரம்பிச்சு நிறைய கொஞ்சம் கோல்மால் பண்ணி பேலன்ஸ் ஷீட்லாம் தப்பான இதை போட்டு கையில பணமே கிடையாது, நான் பணம் இருக்கிற மாதிரிலாம் தப்பான கணக்கெல்லாம் காமிச்சு ஏமாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. அப்படி ஒத்துக்கிட்டோன்னு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல மார்க்கெட் 80% விழுந்துச்சு. அதாவது ஸ்டாக் பிரைஸ் 80% கீழே விழுந்துச்சு. எக்கச்சக்கமான பேர் வந்து அதை லாஸ் பண்ணாங்க. சோ அந்த கம்பெனி வந்து பயங்கரமா ஷைனிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருமா அந்த சமயத்துல வாங்கியிருந்தோம்னா என்ன ஆயிடுக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதனால கம்பெனியை உண்மையிலேயே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கம்பெனியில அவன் ஃபோர்ஜரி பண்ணான்ற நமக்கு எப்படி தெரியும். ஆனா அதே இது கம்பெனி கீழே விழுந்தப்ப 20 ரூபாய் 24 ரூபாய்க்கு ஷேர் வந்தப்ப வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் டெக் மஹிந்திரா அக்வயர் பண்ணலாம். செமையா growth. சோ அந்த சமயத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். அதுதான் மேட்ரு. சோ வேல்யூவேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். கம்பெனி இந்த இடத்துல வாங்கலாமான்னு உங்களுக்கு தெரியணும். இந்த கம்பெனி இந்த பிரைஸ் கொடுக்கலாமான்னு தெரியணும். அப்பதான் அதுல நம்மளால ஜெயிக்க முடியும். சோ ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபண்டமெண்டல் தெரியாம நீங்க உள்ள இறங்குனீங்கன்னா எப்படியாலும் நீங்க அடிபட்டு தான் நீங்க வெளியே வருவீங்க. உங்களுக்கு அடிபட்டு வெளியே வரணுமா இல்ல நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை செஞ்சுட்டு நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து ஃபண்டமெண்டல் படிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட், இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே உரித்தான ஒரு என்னன்னா இமோஷன்ஸ் ஆர் யுவர் எனிமி. அதாவது எப்பயுமே அதாவது சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு ரொம்ப கோபமா இருக்கும் போதோ இல்ல ரொம்ப சோகமா இருக்கும் போதோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு ஒரு யாராவது பார்த்து ஒரு ஆசைப்பட்டு நானும் இதை மாதிரி வாங்கணும் அப்படின்னு உங்க மைண்ட்ல தோணுச்சுன்னு வச்சுங்களேன், டக்கு என்ன பண்ணணும்னா போங்க போய் அமேசான்ல போய் என்ன பொருளோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஐபேடே வருங்க, ஐபேட் அல்ல ஐபோன் அதை பார்த்துருப்பீங்க, உங்க ஃப்ரெண்டு வாங்கியிருப்பாங்க, நீங்க அதை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதை நீங்க கொண்டு போய் கார்ட்ல வைங்க. வச்சுட்டு ஒரு 2 நாள் நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. கார்ட்ல வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து மைண்ட்ல யோசிச்சுட்டே இருப்பீங்க, இது வாங்கலாமா, இது வேணுமா என்னன்னு சொல்லும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு ஓகேடா இது நமக்கு இப்போ அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வாங்காம போயிடுவீங்க. ஸோ ஒரு எமோஷனல் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஹோல்ட் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு ரோலர் கோஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான், அப் அண்ட் டவுன்லாம் இருக்கும். அதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு எந்து இருக்கும், செமையா ஜாலியா இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க அதுல ஏறுவீங்க. ஆனா என்ன ஆகும்னா பாதி தூரத்திலே வாந்தி வரும், கொமட்டும், ஐயோ சாமி இந்த விட்டு நான் இறங்கணும்டா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட் உள்ள இந்த மாதிரி என்டர் ஆகிட்டு மேல கீழே போறதை பார்த்து பயந்து அதை விட்டு வெளியே வரணும்னு நினைப்பாங்க. ஆனா ஜஸ்ட் காமா இருந்து ரிலாக்ஸ்டா அந்த இதை நீங்க என்ஜாய் பண்ணி வச்சுங்களேன், லைஃப் டைம் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும், மெமரியில இருக்கும். அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி. ஸோ அதனால உங்க எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணாலே பாதி தூரம் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சுங்க, அதாவது மீம் ஸ்டாக்ஸ் சொல்லி, அதை பார்த்து மக்கள் வந்து அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஐயோ இந்த கம்பெனி மேல போகுது அதை நான் விட்டுருவேணும் அப்படின்னு நினைச்சு போய் வாங்கினாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அது வந்து சம லாஸ் ஆகி கம்பெனி அடி வாங்குது. ஸோ இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இன்னொருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஐயோ நம்மளுக்கு அது மிஸ் ஆயிடுமே அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்படவே கூடாது. ரிலாக்ஸா இருங்க. உங்களுக்கு பிரைஸ் வேல்யூஷன் எல்லாமே சூட்டபிளா இருந்துச்சுன்னா வாங்க தைரியமா. இல்லைன்னா கீழே உங்களுக்கு தேவையான அந்த கம்பெனி நல்ல கம்பெனினா திரும்ப அந்த ரேட்டுக்கு வரும், நீங்க அதில் வாங்கிக்கலாம், அவசரமே இல்லை. எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோமோ அப்படின்ற கான்செப்ட் வந்து நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இல்லாட்டினா உங்களால சர்வை பண்ணவே முடியாது. ஸோ ஹோவர்டோட பேசிக் பிரின்சிபலே பை லோ செல் ஹை தான். அந்த கான்செப்ட் வந்து சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது கஷ்டம். ஆனா நீங்க வந்து ஒரு வேல்யூவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா வரும். அடுத்த பாயிண்ட் என்ன, டேர் டு பி டிஃபரெண்ட். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இந்த கான்ட்ரரியன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதாவது நான் எப்பயுமே சொல்றது இதுதான். அதாவது ஒரு விஷயம் செய்ய போறோம்னா எல்லாரும் செஞ்சுக்கிறத விட நம்ம வந்து ஒரு யூனிக்கா இருக்கணும் அப்படின்ற எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை உண்டு.
அதனால அது நல்லதா கெட்டதான்னு தெரியாது. பட் ஆனால் எனக்கு இந்த ஆசை எப்பயுமே உண்டு. அதனால நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி தான் நினைப்பேன். நான் மைண்ட்ல எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி தான் இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பாதி வச்சுக்கலேன், ஒரு விஷயம் உங்களுக்கோ எனக்கோ ஒரு விஷயம் தெரிய வரும்னு வச்சுக்கலேன், அப்படி என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி அந்த விஷயத்த வந்து மார்க்கெட்ல வந்து ஃபேக்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளாம் சாதாரண ஆளுங்க, பெரிய பெரிய ஆட்கள் இது ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சீக்கிரம் தெரிஞ்சிருமா என்ன? அவங்க ஆல்ரெடி அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை வித்திருப்பான், இல்லை வாங்கியிருப்பான், மார்க்கெட் மேல போயிருக்கும், இல்லை கீழே வந்திருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால எல்லாரும் செய்யறாங்கன்னு சொல்லி போய் நம்ம செய்யக்கூடாது. அதை வந்து நம்ம டிஃப்ரெண்டா பண்ணணும். இப்போ எல்லாரும் பை பண்றாங்கன்னா அந்த சமயத்தில் நம்ம ஹோல்ட் பண்ணணும். இது நம்ம வாங்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் விற்கிறாங்கன்னா நம்மளும் போய் விற்க கூடாது. ஸோ நம்ம வந்து அதுல உல்டாவா யோசிக்கணும். இன்கேஸ் கீழே மார்க்கெட்டை எல்லாம் செல் பண்ணிட்டு போனாங்கன்னா வேல்யூவேஷன், நல்ல வேல்யூவேஷன் கம்பெனி பத்தி நல்லா தெரியும்னா உங்களுக்கு நீங்க தைரியமா வாங்குவீங்க நீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியை பத்தி தெரியும், அது ஃபண்டமெண்டல்ஸ் தெரியும், மேனேஜ்மெண்ட் பத்தி தெரியும், அது பிசினஸ் விசனை பத்தி தெரியும். அப்படின்றப்ப கீழே போச்சுன்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணீங்களே தவிர்த்து நீங்க வந்து விற்க மாட்டீங்க. ஸோ அதுதான் கான்ட்ரேரியன் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ நீங்க டூரிஸ்ட் ஒரு டிராவல் எங்கேயா போறீங்க வச்சுங்களேன், முக்கியமான ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அங்க போனோம்னாலே கூட்டமா தான் இருக்கும். அதில் போய் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு கியூல நிற்பாங்க. அதே இது ரிலாக்ஸ்டா உங்களுக்கு டிஃப்ரெண்டான பிளேஸ், யாருமே இல்லாத இடம்னு சொல்லி நீங்க கேட்டீங்க வச்சுக்கலாம், அவங்களே சொல்லுவாங்க. அப்படி போன்னு வச்சுக்கலேன், உங்களோட ஜேர்னி வந்து அந்த டூர் வந்து செம மெமரபிள் டூர் ஆகும். நான் பல தடவை நான் டூர் போகும்போது இதுதான் நான் பண்றேன். நானே என் ஃப்ரெண்டு எல்லாம் போனோம்னா யாரெல்லாம் எங்கெல்லாம் போகணும்னு சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். டிஃப்ரெண்டான இடத்துக்கு தான் நாங்கள் போவோம். அப்படி போகும்போது தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம நினைச்ச ஒரு சாட்டிஸ்பாக்சனோட நம்ம வெளியே வருவோம். 2020 வந்து இந்த கோவிட் ஃபால் வந்தப்ப மார்ச் டைம்ல எல்லா டூர் கம்பெனியும் வந்து அடி வாங்குச்சு. செம ஹோட்டல்ஸ், இந்தியன் ஹோட்டல், மேரியாட்டு எல்லாம் செம அடினால அடி, சரியான அடி. உலகம் நீ டூரிஸ்டே கிடையாது, டூரிசமே கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போச்சு, மக்கள் இனிமே வீட்டோட இருக்கணும்னு சொல்லி நடந்தப்ப நல்ல ஸ்மார்ட்டான பீப்புளா இருந்தா அந்த சமயத்துல அந்த ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் எல்லாம் பறந்துட்டு போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு ஸ்டாக் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா. சோ அதுதான் கான்ட்ரேரியன் இன்வெஸ்ட்மெண்டோட மெயின் கீ பாயிண்ட். அதாவது இன்னொருத்தவங்க பண்றதை நம்ம பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமானதுதான், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், நம்மள லூசுன்னு கூட சொல்லலாம் ஆளுங்க. பட் ஆனா அதுதான் சேலஞ்ச், அதுதான் நம்மளுக்கு இங்கே நமக்கு முக்கியமான ஒரு தகுதி நான் சொல்லுவேன். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கணும்னா நீங்க வந்து கான்ட்ரேரியனா இருக்கணும், ஹர்ட் மைண்டாலிட்டியில இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் 6வது பாயிண்ட். அதாவது சர்வைவல் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பிளே டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வாரன் பஃபெட் கூட சொல்லுவாரு, உங்களோட கேபிட்டலை வந்து நீங்க வந்து தொலைச்சிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான. அதே மாதிரி நீங்க ஒரு கேம் ஆடுறீங்கன்னா அந்த கேம்ல வந்து அக்ரெசிவா ஸ்டார்டிங்லேயே நீங்க போய் அடிச்சு எல்லாம் பண்ணி டயர்ட் ஆகி போயிட்டு வச்சுங்களேன், உங்களோட லூசிங், நீங்க தோக்கிறதுக்கு தான் ஜாஸ்தி சான்ஸ். ஆனா அதே இது ஸ்லோவா உங்க எனர்ஜியை யூஸ் பண்ணி வச்சுக்கலேன், நீங்க அந்த கேம்ல வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கலாம். ஃபுட்பால்ல வந்து சொல்லுவாங்க, அதாவது கோல் போட வர்றான் பாத்தீங்களா, அந்த தடுக்க அந்த டிஃபென்சிவ் சொல்லுவாங்க. அந்த டிஃபென்சிவ்ல வந்து நீங்க ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணி வச்சுங்களேன், அவன் கோல் போட வர்றத வந்து ஓடி 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 வந்து உங்கள்கிட்ட கோல் போட வந்து நீங்க தடுத்து அவன் டயர்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நீங்க போய் கோல் போட்டீங்கன்னா ஈஸியா கோல் போடுவீங்க. ஸோ பொறுமை முக்கியம். அமைதியா டைமை பார்த்து கரெக்டா இது என்ட்ரி, இந்த இடத்துல நம்ம விளையாடலாமா, இப்படி விளையாடலாம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பண்றதுதான் நமக்கு சக்சஸ்ஃபுல்லான விஷயத்தை தரும். டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்ல எல்லா ஊரையே அடங்கி போனப்ப ஸ்டாக் விழுந்த சரியான ரேட்டுக்கு விழுந்துச்சு. எல்லாரும் பேனிக் ஆனாங்க, கம்பெனி மேல் லாஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஈவன் லீமன் பிரதர் கொலாப்ஸ் ஆன டைம்ல கூட பேங்கே கொலாப்ஸ் ஆகும், பெரிய பேங்க் அது. அந்த சமயத்துல எல்லாமே அடி வாங்குச்சு. ஆனா டாடா மோட்டார்ஸ் செமையா இருந்துச்சு, மேல வந்தான். கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செம. அந்த மாதிரி ஏன் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட விஷன், அவங்களோட கோல் கம்பெனிக்கு தெரியும். எப்போ வந்து என்ன மாதிரி மார்க்கெட் இருக்கும், எப்போ நம்ம வந்து நம்ம கம்பெனியை வந்து சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனியை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு கம்பெனி என்ன பண்றான்னு தெரியாம, பிசினஸே தெரியாம நம்ம போய் வாங்கக்கூடாது. இந்த அதானி அம்பானி கம்பெனிலாம் நான் வந்து மேக்சிமம் வந்து வாங்க மாட்டேங்க. வாங்குறது வாங்கட்டும், பட் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கு, என்ன வேணா நடக்கலாம். கம்பெனி என்ன பண்றான்னு நமக்கு தெரிய மாட்டேது. அப்படின்றப்ப மேல போகுது, கீழே விழுது, திரும்ப மேல போகுது, பயங்கர வால்டைலா இருக்கும். அப்படி கம்பெனி நமக்கு எதுக்கு தேவையா? நமக்கு தேவையில்லை. நமக்கு பொறுமையா நிதானம் எந்த கம்பெனி போதோ அந்த கம்பெனி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நமக்கு நம்ம வெல்த்தை வந்து சூப்பரா பில்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்டா போகுது அப்படின்னு நினைச்சு அதுல போய் நம்ம பெட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? அதுதான் பாயிண்ட். ஸோ கடைசியா இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதாவது எப்பயுமே உட்காந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உட்காராங்க, ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுது,
என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உட்காராங்க. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் வேல்யூ, அதாவது ஒரு கம்பெனியோட வேல்யூஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. பிரைஸ் ஜாஸ்தியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓடி போய் ஃபோமோ மூலமா வாங்க பார்க்காதீங்க. அதோட வேல்யூஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, உங்களை நீங்க பெரிய லாஸ்ல இருந்து உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்கு வேலை பார்க்கணும். ரிஸ்க் ஜாஸ்தியா எடுக்கக்கூடாது. உங்க கேபிட்டலை நீங்க லூஸ் பண்ணிடக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணி காமா பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா ஒரு டெசிஷன் எடுத்தாலே உங்களோட 75% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுங்க. இன்வெஸ்டர் நீங்க வந்து ஒரு ஷைனிங் இன்வெஸ்டரா வெளியே வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் இதை பத்தி சொல்லுங்க. மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் ஐக்கன் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.